ஹலோ கைஸ், நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா ஆரி ஒர்க்கில் செயின் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நெட் கிளாத் எடுத்திருக்கேன். ஸோ நெட் கிளாத் வந்து எல்லாேருக்கும் தெரியணுங்கிறதுக்காக ஒரு A1 ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ அண்ட் வந்து டுலிப் நீடில் எடுத்திருக்கேன். ஸோ அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜரி த்ரெட் எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் வந்து எண்டில் நம்ம ஒரு நாட் போட்டுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து கிளாத்தில் செக்யூர் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தம் ஃபிங்கரில் வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, அதில் வந்து ரொட்டேட் பண்ணுங்கள். லெஃப்ட் டு ரைட்டில் வந்து ரொட்டேட் பண்ணி மறுபடியும் சென்டர் ஃபிங்கரோட நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணி அதை கொஞ்சம் டைட்டன் பண்ணிக்கோங்க. இழுத்தா அந்த மாதிரி வர மாதிரி டைட்டன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கீழே அந்த ஜரி த்ரெட்டை வச்சு அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து நீடில் விடுறீங்க அப்படி இல்லையா, நீடில் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து இப்போ தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா டுலிப் நீடில் எடுத்துக்கோங்க. டுலிப் நீடிலில் டுலிப்னு போட்டிருக்கோம். ஸோ அந்த சைடு வந்து என்ன அப்படின்னா எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் மற்ற நீடில்லையும் பண்ணலாம், டுலிப் நீடிலில் டுலிப்னு போட்டிருக்கோம். ஸோ அந்த சைடு என்னென்னா ஹூக் வந்து அந்த டைரக்ஷன் காட்டும். ஸோ அந்த ஹூக் வந்து எந்த சைட்லேருந்து நம்ம எந்த சைடு கொண்டு வரோமோ அந்த சைடு பார்த்து நீங்கள் வந்து அந்த ஹூக் வந்து கீழே இன்சர்ட் பண்ணணும். ஸோ இன்சர்ட் பண்ணி அதில் வந்து வீடியோவில் தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து த்ரெட்டு விட்டு ஸோ அதில் வந்து செக்யூர் பண்ணி மறுபடியும் மேலே இழுத்து கீழே உள்ள நாட்டை வந்து செக்யூர் பண்ணணும். அகெயின் வந்து செயின் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த இடத்துல விடுறோமோ அந்த இடத்துல சுற்றி லெஃப்ட் டு ரைட் ஆர் ரைட்டு டு லெஃப்ட், நீங்கள் வந்து கீழேருந்து போகிறீங்க அப்படின்னா லெஃப்ட் டு ரைட் வந்து ரொட்டேட் பண்ணிக்கணும். மேலேருந்து கீழே வரீங்க அப்படின்னா ரைட்டு டு லெஃப்ட்டை வந்து ரொட்டேட் பண்ணி த்ரெட்டை வந்து நீடிலேருந்து மேலே இழுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் எடுத்து செயின் ஸ்டிச் போடணும். ஸோ பிகினர்ஸ்க்காக இதில் வந்து நெட் கிளாத்தில் பண்ணி அது வீடியோ எடுத்து நான் போடுறேன். ஸோ இதை பார்த்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி குரூப்பில் போடுங்க. ஸோ இது வந்து ஆன்லைன் கிளாஸ்க்காக தான். இதில் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ நீங்கள் வந்து நீடில் வந்து இன்சர்ட் பண்ணும்போது எந்த டைரக்ஷனில் நீங்கள் வந்து பண்ணுறீங்களோ, எந்த டைரக்ஷனில் நீங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைரக்ஷனில் தான் நீங்கள் வந்து அந்த நீடிலோட ஹூக் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து கீழே வந்து விடும்போது அந்த த்ரெட்டு வந்து ரொட்டேட் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து கீழே வந்து அந்த ஹூக்கில் வந்து செக்யூர் ஆகும். அந்த லாக் ஆகும் இல்லையா, அதுதான் செக்யூர் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் மேலே எடுக்கும்போது ரொட்டேட் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ ரொட்டேட் எப்படி பண்ணணும் அப்படின்னா கீழே நீங்கள் வந்து செக்யூர் பண்ணுறீங்க இல்லையா, பண்ணிவிட்டு மேலே எடுக்கும்போது எந்த சைட்லேருந்து நம்ம வந்து வரோமோ அந்த சைடு லைட்டாக ஒரு டேர்ன் மட்டும், ரொம்ப திரும்பாமல் லைட்டாக ஒரு டேர்ன் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து மேலே வந்துடும். ஸோ அகைன் லைட்டாக ஒரு டேர்ன், எந்த லைனில் வரீங்களோ அந்த லைன் லைட்டாக ஒரு டேர்ன் எடுத்து மறுபடியும் அகைன் நீங்கள் எந்த லைனுக்கு வரீங்களோ அந்த லைனில் திரும்ப ரொட்டேட் ஆகிடணும். நல்லா பாருங்கள். லாக் பண்ணி டேர்ன் பண்ணி எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து செயின் ஸ்டிச் போடணும். லாஸ்ட்டாக எண்டு நாட் இருக்கும். எண்டு நாட் வந்து இதில் இருக்க மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை செயின் ஸ்டிச் எடுத்துகிட்டு அது கொஞ்சம் லென்த்தாக எடுத்துகிட்டு அதுக்குள்ளேருந்து இன்னொரு நாட் எடுத்து அதோட ஹோல்குள்ளே ஃபஸ்ட்டு நாட் வந்து வெளில எடுத்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்லேருந்து எடுத்தோம் இல்லையா, அந்த த்ரெட்டை லாக் பண்ணிக்கணும். ஸோ லாக் பண்ணிவிட்டு கீழே இருந்து த்ரெட்டை வந்து இழுக்கணும். இந்த மாதிரி இழுத்தோம் அப்படின்னா இது வந்து நாட் விழுந்துடும். ஸோ அதுக்கப்புறமா இதை வந்து எங்கேருந்து வேணால் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நாட் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி செயின் ஸ்டிச் எல்லோரும் கற்றுக்கோங்க. எல்லோரும் கற்றுக்கிட்டு கமெண்டில் வந்து போடுங்க, ஓகேங்களா?